இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி சுவையாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பும் லைட்டாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 1/2 டீஸ்பூன், அது ஒரு 1/2 டீஸ்பூன். ப்ரௌனாக வதங்கினோடனே பூண்டு சட்னிங்கிறனால பூண்டு ஒரு 20-25 பூண்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் அது ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு சட்னினாலே நல்லா காரமாக இருக்கணும். அதுக்காக ஒரு 8 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன துண்டு புளியை பிச்சு போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைலாம் சான்ஸே இல்லை. பூண்டு சட்னினா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எத்தனை சாப்பிடுவோன்னு சொல்ல முடியாது. ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் ஆறினோடனே அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியதான். சட்னி நல்லா வதங்கிடுச்சு. ஆறினோடனே நம்ம தாளிச்சிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு தாளிச்சிட வேண்டியதான். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடையை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கோங்க. சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு.